அன்னதானம், வஸ்திர தானம், பூதானம், கன்னி தானம், இப்படி என்ன வேணாலும் தானம் பண்ணுங்க. நீர் தானம், பணம் தானம், கல்வி தானம், எது வேணாலும் பண்ணுங்கள் சார். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:1. ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று பலன் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் வச்சிங்களேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற தானம் செஞ்சிங்கன்னா 1:10, 1:50 அப்படின்னு நமக்கு பலன் கிடைக்கும். அது என்ன தானம் சார்? பணமே இல்லாதவன் கூட, ரொம்ப ஏழை கூட, உடல்நலம் குன்றியவன் கூட, வறுமையில் இருக்கிறவங்க கூட இந்த தானம் செய்யலாம். நான் சொல்கிற தானம் அது கோவிலில் தான் போய் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அது மலையில் போய் செய்யணும், நம்ம நதி கரையில் போய் செய்யணும், ஜீவ நதி கரையில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாருக்கும் செய்யணும் அவசியமே கிடையாது. உட்காந்த இடத்துல செய்யலாம். நீங்கள் ஒரு முறை அதை செஞ்சு பாருங்களேன், உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க. இந்த குளத்தில் தண்ணி இருந்தால் எப்படி பறவைகள்லாம் ஓடி வருதோ, இந்த தானம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. அப்படிப்பட்ட தானம் என்ன தானம் சார்? இதே நம்ம சந்தேகம். அன்புங்கிற தானம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்கே இருந்தாலும் ஓடி வருவாங்க. நீங்கள் பணம் தர வேண்டாம், பட்டம் தர வேண்டாம், சொத்து சுகம் தர வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடை தானம் பண்ண வேணாம், அன்னதானம் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் பணம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை சார். என்ன சாப்பிட்டீங்க? எல்லா உறவுகளும் நல்லா இருக்குங்களா? உங்கள் உடம்பு நல்லா இருக்கா? ஒரு அன்பாக நீங்கள் பேசி பாருங்களேன். அது சொந்தமாகட்டும், பந்தமாகட்டும், நட்பாகட்டும், எதிர் வீடு பக்கத்து வீடு ஆகட்டும், குலம் கோத்திரம் பார்க்காமல், ஜாதி மதம் பார்க்காமல், யாரை பார்த்தீங்களாலும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அதனுடைய சுகமே தனி. எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் விரோதிகள் கூட சொல்லுவாங்க, அந்த நல்ல மனுஷங்க அவங்க வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாருங்க. அப்படின்னு அந்த உயர்ந்த பண்பு இருக்குது பாருங்கள், அதுதான் அன்பு. அந்த அன்புக்கு இலக்கணமே கிடையாது. அந்த அன்புக்கு ஆண் பெண் என்ற பேதம், குழந்தைகள் என்ற பேதம், நேரம் காலம் என்ற பேதம், எந்த காலத்திலையும் நீங்கள் அன்பு செலுத்தலாம். நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், நீங்கள் வறுமையில் இருந்தாலும், உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? கர்ணன் போர்க்களத்தில் தன்னுடைய அன்பை, தன்னுடைய தானத்தினுடைய முழு திறமையும் எடுத்து கண்ணனுக்கு, இறைவனுக்கே தானம் கொடுத்தான். அப்படிப்பட்ட இறைவனது கை கீழே இருந்தது. அன்பை கொடுத்தவன் கை